இப்ப இந்த ஆய்வு இன்னைக்கு யாரு ஆய்வு பண்ணிருக்கா? யாராவது இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணிருந்தீங்களா இன்னைக்கு? உங்க சார் நான் கருத்துக்களை பண்ணியிருக்கேன் சார். தெரிவிக்கலாம். நான் பண்ணி சொல்லுங்க சொல்லுங்க. சார் உமாபதி சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணுவாயா? சொல்லுவா. ஐயா சொல்லுங்கய்யான்னு நான் சொல்லிட்டேல. சொல்லுங்க. அதான் ஐயா. ஐயா ஐயா, இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 11/2/1987 பிறந்திருக்காரு. லக்னம் பாத்தீங்கன்னா கன்னி லக்னம், உபயராசியில வராரு. கன்னி லக்னத்துக்கு குரு தொல்லை கொடுப்பாரு. அவரே 7ஆம் இடமா பாத்தீங்கன்னா பாதகாதிபதியா வராரு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாதகாதிபதியா இருக்கிறவர் வந்து வலுவிழந்து இருக்கணும். ஆனா நவாம்ச கட்டத்துல கடகராத்துல அவர் வந்து குரு உச்சம் அடைஞ்சிட்டாரு. அப்ப இந்த குரு வந்து அவர் வந்து கொஞ்சம் தொல்லை கொடுப்பாரு சார். பாதகாதிபதி வலு எடுக்கணும், திசை உச்சம் ஆயிட்டாரு. இவர் வந்து பிறந்த திசை பாத்தீங்கன்னா சனி திசை. 1987 சனி திசை ராகு புத்தி. 1998 இருந்து 2001 வரைக்கும் இவருக்கு ஏதாச்சும் ஒரு கண்டு நடந்திருக்கணும் ஐயா. யூஸ்வலா நம்ம அந்த வார்த்தை போட்டிருக்கோம், சனி திசை ராகு புத்தியில வீட்டுல ஏதாச்சும் ஒரு கண்டு நடந்திருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஓகே ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லக்னத்துல வந்து கேது இருக்காரு, செவ்வாய் சாரம் வாங்கியிருக்காரு. ஓகே. இவருக்கு வந்து நல்ல ஒரு புத்தி கூர்மை இருக்கும், கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் எழுந்து புரிஞ்சிக்கூடிய தன்மை இருக்கும். ம். இவரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாநிறமா இருப்பாரு. இவர் சரி வந்து சரி சரி. வாழ்க்கை வந்து இவருக்கு ஒரு போராட்டமாவே இருக்கும். ஆ, ஏன்னா நவாம்சத்துல புதன் வந்து நீச்சம் அடைஞ்சிட்டாரு. ஓகே லக்னாதிபதி 8/12 மறையக்கூடாது, இந்த இடத்துல மறைஞ்சிட்டாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஓகே. நவாம்ச கட்டத்துல வந்து அவர் நீச்சம் அடைஞ்சிட்டாரு. அப்போ இந்த நீச்சம் அடைஞ்சு பிரச்சனை இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்லது பண்ணுவாருன்னு சொல்றாங்க. இவருக்கு வந்து அந்த நோய், கடன், புத்திர தோஷம் இருக்கு. அரசு பணி கிடைக்கும். இருக்கு. 6க்குரியவன் திசை சனியிலையும் 8க்குரிய செவ்வாய் புத்திலையும் 1997 இருந்து 98ல இவருக்கு ஒரு நோயோ இல்லைன்னா இவருக்கு நோய் வந்திருக்கும், மெடிக்கல் சொல்ல வந்திருக்கணும் ஐயா. சரி 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 சரி. இப்போ வந்து ஒரு கேது திசை சனி புத்தி போகுது. ஓகே இவருக்கு பாத்தீங்கன்னா இவர் பிறக்கும் போது 87ல பிறந்தாரு. அப்போ வந்து இந்த ஓகே. 88ல சனி திசையும் புதன் புத்தியும் போயிருக்கு. அப்போ ஒரு ஸ்கின்ல கண்டிப்பா ஒரு டிசீஸ் வந்திருக்கணும், இந்த சோரியாசிஸ், பங்கல், இச்சிங்கு, ஸ்கின் ஒரு அலர்ஜி மாதிரி ஒரு வந்திருக்கணும். ஓகே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆஹ், ரெண்டாவது அதிபதி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து லக்னத்துல இருந்து சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்து ஒரு தார யோகம்னு சொல்லியிருக்கேன் ஐயா. என்னது? ஐயா, லக்னத்துல இருந்து சுக்கிரன் 4ஆம் இடத்துக்குள்ள இருந்தா தார யோகம்னு இருக்கு. லக்கணத்துல இருந்து சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்து தாரையோகம் நான் சொன்னா? நான் எழுதியிருக்கேன் ஐயா. சார், அது நாலு நீங்க இடத்துக்குள்ள தப்பு தப்பா இருக்குங்க. எழுதுனா நானா பொறுப்பு? ஆ. தாரையோகத்துக்கு யாராவது ஓ. விளக்கம் கொடுங்க பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு? லக்கணத்துல இருந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா தாரையோகம்ன்றாரு. இல்லை, நாலு நாலு தாரையோகத்துக்கு யாராவது இடத்துக்குள்ள விளக்கம் கொடுங்க. சொன்னேன். இல்ல, தாரையோகம்ன்றது அது இல்ல. வேற யாரு? ஓகே. தாரையோகம் சொல்லுங்க. சரிங்க. தாரையோகம்னா என்ன? யாராவது எழுதுனீங்களா? தாரையோகம் யாரும் எழுதுனீங்களா? தார யோகம்னா இருதார யோகம் தான் வரும். கேள்விப்பட்டிருக்கேன். அதுதானே அர்த்தம். இருதார சார், அவர் என்ன சொல்றாரு? லக்கணத்துல இருந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தாரையோகம். அப்படி தாரையோகம் அது வேற. அவர் லக்கணத்துல இருந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா தாரையோகம்ன்றாரு. இல்ல இல்ல, அது வராதுங்க. 4 சரி, இடத்துக்குள்ள தாரை சொன்னேன் ஐயா. சரிங்க ஐயா. ஆ. 4 இடத்துக்குள்ள சுக்கிரன் இருந்தாலும் தாரையோகம் கிடையாதுங்க. நீங்க சொன்ன சரிங்க ஐயா. சரிங்க. தப்புன்றதுக்கு நான் ஆ. விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். ஆ. சரிங்க தப்பு ஐயா. சரிங்க தப்பாவே ஐயா. இருக்கட்டும் அப்படின்னா நீங்க மட்டும் ஆ. சொல்லிட்டே கிடங்க. ஆ. தப்ப திருத்துறேன், பொறுமையா கேட்கணும். ஆ. சரிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா தாரையோகம் சொன்னேன். ஓ, அல்லது சுக்கிரன் சந்திரனுக்கா? இருக்கக்கூடிய சரி. இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா தாரையோகம்னு. ஓ, லக்கணத்துல இருந்து ஓகே. 4ஆம் இடம் சொல்லல. ஓ, சந்திரன்ல இருந்து 4 இடத்துக்குள்ள. ஓகே சார். ஆ. 4ஆம் இடத்துக்குள்ள இல்ல சார், ஆ. 4 இடத்துல. 4ஆம் இடத்துல. ஆ. ஓகே ஓகே சார். ஓகே சந்திரனுக்கு சார். கூடிய இடத்துல இருந்து 4ஆவது இடத்துல இருந்தாத்தேன் 4ஆம் இடத்துக்குள்ள ஓகே அப்படின்னா சார். 3, 2, 1 எல்லாமே அந்த பொருந்தும். ஆ. அது வேற இது வேற. ஓகே ஓகே. சொல்றத ஆ. ஓகே. ஒரு கரெக்டா ஆ. கவனிங்க. ரைட், அடுத்து ஆ. சொல்லுங்க. புரிஞ்சுச்சு புரிஞ்சு. ஆ.
ஐயா இப்போ வந்து ரெண்டுக்குரியம் வந்து சுக்கிரன் வந்து நாலுல இருக்கிறதுனால இவருக்கு வந்து இந்த தனம் வாக்கு இந்த உப்பரிகை வீடு வைரம் முத்து மாலை வச்சிருப்பாரு சார். ஓகே. இவருக்கு இந்த வண்டி வாகனம் இருக்கு. தாய் வழி இவங்க வந்து எல்லாம் ஒண்ணா இருப்பாங்க சார். இந்த நாலாம் வீடு வந்து வண்டி வாகனம் வீடு சொத்து இருக்கு. அதனால தாய் வழி மூலமா இவங்களுக்கு ஒரு நல்ல உதவி கிடைக்கும். மூணாவது இடம் பாத்தீங்கன்னா செவ்வாயா. இந்த செவ்வாய் வந்து 8ல இருக்கிறதுனால ஐயா பாத்தீங்கன்னா செவ்வாய் இங்க வந்து வர்க்கத்துவம் அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து செவ்வாய் 8ல இருந்துன்னா இந்த நிலம் பொருள் மனை சேதம் குடும்பத்து செதறி போகணும்னு இருக்கு. இதுக்கு பேர் வந்து குரு தோஷம்னு வந்து புலிப்பாணி முன்னூர்ல படிச்சிருக்கேன் ஐயா. அதே மாதிரி ஐயா இப்போ 4ஆம் வீட்டு அதிபதி வந்து 7ல தான் வீட்டுல இருக்கிறாரு. ஆனா இவர் வந்து நவாம்சத்துல ஒரு உச்சமானால இத அந்த அளவுக்கு வந்து நல்லது பண்ண மாட்டாருன்னு சொல்றாங்க. 6, 8, 12 நல்லது. ஆனா இருந்தாலும் அவத்துல பாதகபதியா இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இவர் வந்து உதவி பண்ண மாட்டார் சொல்றேன். அதே மாதிரி இங்க குருவோட வந்து ராகு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த டிகிரி கொஞ்சம் விலகி இருக்கிறதுனால ராகுவோட பிடியில குரு இல்லை ஐயா. சரி சரி சரி. 5ஆம் வீட்டு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா இங்க சனி. 5ஆம் வீட்டு அதிபதி சனி. இந்த சனி 3ல இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து பிதிர் தோஷம்னு இருக்கு ஐயா. பிதிர் தோஷம். அதே 5 மாந்தில இருக்கிறதுனால புத்திர தோஷம் இருக்கு. இவரு வீரன் சொல்லலாம். திரவியம் சம்பத்து உடையவன் வச்சிருப்பாரு ஐயா. அதே 5ஆம் அதிபதி சனி வந்து இவர் வந்து டிகிரி முடிச்சிருப்பாரு ஐயா. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் வீடு வந்து குழந்தை இருக்கு. பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து 2மே பெண் குழந்தைன்னு சொல்றேன் ஐயா. குழந்தை இருக்கா? குழந்தை இருக்குங்க ஐயா. சரி சரி சரி. சார் இப்ப உமாபதி சார் சொல்லுங்க சார். உமாபதி சார் சொல்லுங்க சார். இப்ப இங்க வருங்க 1ல இருந்து அப்படியே கொண்டு வாங்க. 1 என்பது அவர் கேரக்டர் சொல்லுங்க. அவர் கேரக்டர் எப்படி, நல்லவரா கெட்டவரா இல்ல மோசமான ஆளா? கேரக்டர், படிப்பு, நல்ல கேரக்டர் அப்படியே வாங்க, வரிசையா வாங்க. இவர் வந்து நல்ல கேரக்டர் தான் ஐயா. இவர் நல்ல குடும்பம் வண்டி வாகனம் சொத்து எல்லாமே இருக்கும். தாய் வழி ஒன்னாதான் இருப்பாரு. 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா அதை சொல்லியிருந்தேன். நல்ல கேரக்டர்னு ஏதாவது சொல்றீங்க ஐயா? லக்னத்துல கேது இருக்கு ஐயா. அவருக்கு நல்ல ஒரு புத்தி இருக்கும். அதனால அதை வச்சு நான் சொல்றேன் ஐயா. அப்படி நீங்களா சொல்லக்கூடாது சார். சொல்லுவேன். நான் என்ன சார் சொன்னேன்? ஒருத்தர் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னேன்? நல்லவங்களா கெட்டவங்களா கண்டுபிடிக்கிறது அது 1 லட்சம் தடவை சொல்லியிருக்கேன். ஒருத்தன் ஜாதகத்தை பார்த்தோன்னே இவன் நல்லவனா மோசமானவனா அப்படின்னு பாக்குறது எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் 1ல இருந்து வாங்க. 1, 2, 3 உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க ஐயா. லக்னத்தையோ ராசியோ குரு பாக்கணுங்க. சரி, பார்த்துட்டு சொல்லுங்க நல்லவனா கெட்டவனானு. ஐயா குரு வந்து லக்னத்தை பாக்குறாரு ஐயா. குரு பாக்குறாருன்னா 7ஆம் பார்வையா பாக்குறாரு ஐயா. சரி. அப்ப ஒரு நல்லாதான் பேசுவாருன்னு சொல்றேன் நானு. சார் நல்லா பேசுறவே விடுங்க சார். ஒருத்தர் கேரக்டர் நல்லவனா மோசமானவனா சார்? இந்த நம்பி என்ன செய்யலாமா சார்? இந்த நல்லவனா மோசமானவனா? யாராவது ஒருத்தர் விளக்கம் கொடுங்க. ஆம்பூர் வெங்கடேசன் சொல்லுங்க. ஆம்பூர் வெங்கடேசன் ஐயா நான் சொல்லலாங்களா ஐயா? சொல்லுங்க சொல்லுங்க. குரு வந்து பாதகாதிபதியா ஆகி அவங்க பாக்குறாரு ஐயா. நான் சொல்றேன். கன்னி லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி. அப்புறம் லக்னம் வந்து செவ்வாய் வாங்கியிருக்கு. இன்னுமே நீங்க அப்படியே சொன்னீங்க. டப்பு டப்புன்னு அழிக்க மாட்டீங்க ஐயா. முந்தா நாள் சொன்னீங்க. அதை நான் சொல்றேன். லக்கணத்தையோ சந்திரனையோ சுபர்கள் பார்த்தால் அவன் நல்லவன். குரு புதன் சுக்கிரன். இதே ஆன்சர். சரி, பாக்குதா இல்லையா சார்? பாக்குதா இல்லையா சார்?
பாக்குதுங்க சார். அப்ப விடையே சொல்லுங்க சார். அப்போ ஒரு நல்லவருன்னு சொல்றேன் சார். ரைட், அடுத்து போங்க. ஐயா லக்னத்துல அதான் சார். கேது இருக்கறனால அந்த கேதுவோட குணங்களும் கொஞ்சம் இருக்குமா ஐயா? கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா அண்ட் சிக்கனவாதி, தனிமை விரும்பி அந்த மாதிரியும் இருக்குமா ஐயா? இல்ல உங்க கருத்து என்னது? லக்னத்துல கேது இருக்கறனால அவரு கொஞ்சம் ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ளவரா இருப்பாரு அண்ட் ஆல்சோ கஞ்சத்தனமாவும் கொஞ்சம் இருப்பாரு. அது கேதுவோட குவாலிட்டியா இருக்கு. சரி சரி சரி. ஐயா அப்புறம் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்காரு, அதனால கொஞ்சம் முன்கோபமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி 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 சரி. அடுத்து அடுத்து சொல்லுங்க சார். அதான் சார். சார் இப்ப அடுத்து வந்து 5 சார். இப்போ 5ல வந்து இப்போ சார் இப்ப நிஜாமதி இப்பதானே சொன்னேன் ரகுபதி உமாபதி சொல்லுங்க சார். ஒன்னொன்னா சொல்லுங்க சொன்னேன். ஒன்று சொன்னோடனே First அஞ்சுக்கு one போயிட்டீங்க. சொல்லிட்டேன். நான் சொல்றது இல்ல உங்களுக்கு first புரியுதா one இல்லையா? சொல்லிட்டேன் சார். இல்ல சார் நான் சொல்றேன். இப்ப சொல்லிட்டேன் சார். 2 சொல்லிட்டேன் சார். 2 3 எதுக்கு சொல்லிட்டேன். எதுக்கு சார் எதுக்கு இப்ப நான் இடையில குறுக்கு கேள்வி கேட்கிறேன்னா நீங்க எழுதி வச்சதை சொல்லக்கூடாது. ஓகே ஓகே சார். இதை நீங்க எழுதி வச்சிருக்க மாட்டீங்க. அதனாலதான் இப்படி ஒரு போர்டு போடுறேன். ரெண்டாவது சொல்லுங்க. ரெண்டாவது மூணாவது வரிசை சொல்லுங்க. ஐயா இப்போ 2வது பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி வந்து செவ்வாங்க ஐயா. சாரி, 2ஆம் அதிபதி சுக்கிரன். இல்ல சுக்கிரன் ஐயா. சுக்கிரன் வந்து 4ல இருக்குது நல்லது ஐயா. ஏன்னா 1 4 7 10 1 5 9 இருக்கலாம். அவர் சுக்கிரனால இவருக்கு வந்து தனம், வாக்கு, குடும்பம் இருக்கும். அம்மாவோட சேர்ந்து இருப்பாரு. இவருக்கு வந்து ஒரு உப்பரிகை வீடு இருக்கும். வயிறும் முத்து மாலை வச்சிருப்பாரு ஐயா அவரு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் ஐயா. இப்ப 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் இருக்கு ஐயா. இப்ப செவ்வாய் வந்து 8ல இருக்கக்கூடாது ஐயா. 8ல இருந்ததுன்னா நிலம், பொருள், மனை சேதம், குடும்ப செதறி போகும் ஐயா. அதுக்கு பேர் 8ல இருந்ததுன்னா குரு தோஷம்னு பேர் ஐயா. அவருக்கு அந்த செவ்வாய் திசை பாத்தீங்கன்னா 2064 2071 வரைக்கும் இருக்கு ஐயா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம். இப்ப அடுத்தது வந்து 4ஆம் இடம். இப்ப 4ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரு வருது. இந்த குரு வந்து 7ஆம் வீட்டிலே இருக்கிறாரு. ராகு கூட இருக்கிறாரு. ஆனா ராகு பீரியட்ல குரு இல்ல ஐயா. டிகிரி பாத்தீங்கன்னா ராகு 19 டிகிரி இருக்கு. குரு வந்து 0.1 டிகிரி தான் இருக்கு ஐயா. இல்ல அவருக்கு 4ஆம் இடம் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ன இருக்கா? இல்லைங்க ஐயா. ஏன்னா குரு வந்து இந்த இடத்துல வந்து பாதகாதிபதியா இருக்கனால இவர் அந்த ஸ்பெஷல் கோர்ஸ்ல முடிச்சிருக்க மாட்டாருங்க ஐயா. ஸ்பெஷல் கோர்ஸ்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். அடிஷனல். ஆமா சார். அதெல்லாம் அவர் எதுவும் பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்றேன். பாடுறது, ஒரு டான்ஸ் பண்றது, ஏதாவது ஒரு அவருக்கு கலையை அதெல்லாம் வளர்த்து வச்சிருப்பாரா? இல்லைங்க ஐயா. அது கொஞ்சம் வாய்ப்பு இல்லைங்க ஐயா. சரி, வேகமா சொல்லுங்க. டப்பு டப்புன்னு அடிக்கணும். சரிங்க. அதாவது ஐயா, ஜவு சரிங்க. முட்டாய் மாதிரி பேசக்கூடாது சார். கட 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 கடன்னு அடிக்கணும். சொல்லுங்க. ஐயா இப்ப இந்த 5ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து 5ஆம் வீட்டுக்கு வந்து சனி ஐயா. சனி 3ஆம் வீட்டுல இருக்கனால அது வந்து பிதிர் தோஷம் ஐயா. 5ல இப்ப 5ஆம் வீட்டுல வந்து இப்ப மாந்தி இருக்கிறதுனால அவருக்கு புத்திர தோஷம். ஆனா வீரன் நல்ல திரவிய சம்பத்தோட வச்சிருப்பாருங்க ஐயா. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா 6ஆம் இடம். 6ஆம் இடம் வந்து சனி அதே 3ல தான் இருக்கிறாரு. இவருக்கு சின்ன சின்ன நோய்க்கு வர்றது வாய்ப்பு இருக்கு ஐயா. ஸ்கின் டிசீஸ் வர்றது வாய்ப்பு இருக்கு. சனி சம்பந்தப்பட்டது. இப்ப 7ஆம் வீட்டை பத்தி தான் வீட்டிலே இருக்கிறாரு. பாதகபதியா இருக்கிறதுனால பெருசா அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. 8ஆம் அதிபதி திருப்பி வந்து தான் வீட்டில இருக்கிறாரு. அப்போ அவருக்கு சின்ன சின்ன பிரச்சனைங்க அவருக்கும் வரையும். நம்ம இந்த ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரையும் அவருக்கு. இப்போ 9ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து 4ல இருக்கிறாரு. செவ்வாய் இருந்தா ரத்த சம்பந்தப்பட்டது வருமா? இல்ல சின்ன பிளட் சம்பந்தப்பட்டது வரும்னு சொல்றேன் ஐயா. அவருக்கு இந்த நிலம் பொருள் சேதம்லாம் கொஞ்சம் சேதமடையா. இந்த நிலம் பொருள் சேதமடையும் சொல்றேன் ஐயா. ஏன் இப்ப இந்த 9ஆம் தேதி சுக்கிரன் 4ல இருக்கிறாரு. சொன்ன மாதிரி அவர் இந்த வீடு மனை எல்லாம் இருக்கு ஐயா அவருக்கு. 10ஆம் அதிபதி வந்து இங்க புதன் ஐயா. ஏற்கனவே வந்து நீச்சம் அடைஞ்சிருக்காரு. நீச்சம் அடைஞ்ச கிரகம் வந்து ராசியில எங்க இருந்தாலும் அது அந்த எதுவும் வேலை செய்யாதீங்க ஐயா. இப்போ அதே மாதிரி வந்து குரு வந்து 7ல இருக்கிறதுனால அவருக்கு அந்த யோகம் உண்டு. அந்த பெரும்பாலும் அந்த ஸ்ரீதேவியும் மனையில குடியிருப்பான்னு இருக்கு. கல்வியில கொஞ்சம் ஒரு சிறப்பு, அவர் கொஞ்சம் சிறப்பு இருக்கு அவருக்கு. லக்னத்திலிருந்து 5ல சூரியனும் உடல்ல பார்த்தீங்கன்னா இந்த காந்தல் உண்டு, சிறங்கு, கண் நோய்,
இந்த வஞ்சித்து கொலை செய்யும் ஈனர்களின் பகை இருக்கு ஐயா. இப்ப சரி சரி 11ல சரி பாத்தீங்கன்னா லக்னத்திலிருந்து சந்திரன் 11ல இருந்தா நல்ல மனை, நிறைந்த தனம், நிலம், பெத்த சுகம் உண்டு, அரசினால் ஆதாயம் உண்டு ஐயா. ஆ, குருவுக்கு 6, 8, 12ல செவ்வாய் இருந்தா சகட யோகம்னு பேருங்க ஐயா. ஆ. ஆஹ் இவர் இந்த இதுல பாத்தீங்கன்னா இவர் சகல இருக்கா? ஆமா ஐயா. ஏன்னா குருவுக்குன்னு பாத்தீங்கன்னா 6 பண்ண செவ்வாய் இருக்காருங்க ஐயா. என்னங்க இது பண்றீங்க? குருவுல இருந்து ஆறு எத்தனை இடத்துல இருக்காங்க? இவர் சகல 8 இருக்காமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 இல்லைங்க ஐயா, சாரி தப்பா சொல்லிட்டேன் ஐயா. ஏன் உளறீங்க? ஐயா ஏம்மா, வாசுதேவன் ஒரே வந்துட்டேன், நேரத்துல சொல்லலாமா? 3 பேர் பேசுறீங்க. இப்ப பேசலாம்ல? சொல்லுங்க. சொல்லுங்க. வாசுதேவன் வந்துட்டேன், சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. ஓகேங்க ஐயா. ஆக்சுவலி சுக்கிரன் 4ல் இருப்பது திக்பலன் ஐயா. சுக்கிரன் 4ல இருக்கிறோன்னு திக்பலன். ராகு 7ல் இருக்காரு, அவருக்கும் திக்பலன் தான். சந்திர பகவான் 3, 5, 7, 11ல் தனித்து இருந்தால் செல்வந்தன், மந்திரங்களை முறைப்படி பிரயோகித்து வெற்றி காண்பான், குடும்ப விருத்தி உண்டு, எதிரிகள் அழிவார்கள் ஒரு இருக்குங்க. செவ்வாய் அதே மாதிரி 3, 6, 7, 8, 9, 10, 12ல் செவ்வாய் இருந்தால் நிலம், பொருள், மனை சேதம், குடும்பம் சிதறி போகும்னு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. செவ்வாய். ஆமாங்கய்யா. அதே மாதிரி குரு செவ்வாய் 8ல இருந்தாவா? ஆமாங்கய்யா, செவ்வாய் 8ல் இருக்கு. இதுல குரு 2, 11, 1, 4, 7, 10 அல்லது 1, 5, 9ல் இருந்தால் ஜாதகனுக்கு யோகம் உண்டுங்கய்யா. அது என்ன ஜோதகனா, திருமால் தேவியுடன் இவர் மனையில் வாசம் செய்வார்னு ஒரு பாயிண்ட் இருக்குங்கய்யா. குரு 7ல இருந்தாவா? ஆமாங்கய்யா. சரி சரி சரி. கன்னி லக்னத்தில் பிறந்தவனுக்கு குருவினால் வெகு துன்பங்கய்யா. சரி. பூர்வீக சொத்துக்கள்ல அவருக்கு நிலம், வீடு சேதமடையும்னு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. சரி சரி சரி. 11ஆம் வீட்டிற்கு சூரியன் தொடர்பு பெற அரசினால் அல்லது அரசு சார்ந்த பணிகளால் அல்லது அரசு டெண்டர்களால் அல்லது அரசு அதிகாரிகளால் அல்லது அரசியல்வாதிகளால் அல்லது தந்தையால் லாபம் உண்டு. சரி சரி. பூர்வீக சொத்துக்களாலும் குலத்தொழிலாலும் லாபம் உண்டுங்கய்யா. சரி சரி. இது வளர்பிறை சந்திரனாக வருவதால் சுபமாக தொடர்பு பெற தாய் மூலம், தாய் வர்க்கத்தின் மூலம் அல்லது பயணங்கள் மூலம், திரவங்கள் மூலம், உணவுப் பொருட்கள் மூலம் அல்லது ஹோட்டலு, உணவு விடுதி அல்லது விவசாய, அதாவது உணவு பொருள் உற்பத்தி செய்த விவசாயம் மூலம் நல்ல லாபம் அவருக்கு கிடைக்குங்கய்யா. 11ஆம் என்ன படிச்சிருப்பாரு? இப்ப வயசு 38 வயசு ஆகுது. என்ன படிச்சிருப்பாரு அவரு? ஐயா அவர் ஒரு கல்யாணம் கிராஜுவேட் தான் ஆயிருக்க ஆயிடுச்சா முடியும். இல்ல கல்யாணம் ஆகலையா? ஆகியிருந்தா அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா? எத்தனை குழந்தை இருக்கு? என்ன படிச்சிருக்காரு? இப்ப அவருக்கு டயம் நல்லா இருக்கா? இதுக்கு முன்னாடி இருந்தது இது நல்லா இருக்கா அல்லது இனிமேல் நல்லா இருக்குமா? அதை சொல்லுங்க. இதுதான் எதிர்பார்க்கக்கூடிய பதில். ஆக்சுவலி இருக்கிற பொது பலனை சொல்லிட்டா அப்புறம் இப்போ அவருக்கு நடக்கிற நடப்பு திசை கேது திசையில சனி புத்தி நடந்துட்டு இருக்குங்க இப்பயா. ஆமா, சனியா நடக்குது. சரி ரைட்டு. கேது திசையில சனி புத்தி நடந்துட்டு இருக்கு. சரி சரி சரி. சோ இது இப்போதைக்கு அவருக்கு டைம் அவ்வளவு சிறப்பா இல்லைன்னு இருக்குங்க. அதுல வேற வேற அப்புறம் பொது எப்பயுமே இல்லையா? இந்த கேது புத்தி முடிகிறவர்கள் அடுத்து நல்லா இது வருதுங்க அவருக்கு. சரி சரி சரி. அப்புறம் 10ஆம் அதிபதி 6ல் இருப்பதால் தந்தை வழியில ஏகப்பட்ட தொல்லை வருங்கய்யா. சரி சரி சரி. கடன் சிரமம், தொழில தொல்லை,
அடுத்தவருக்கு அந்த தொழிலை விட்டு கொடுத்து போறது இதெல்லாம் நடக்கும். இவர் செய்யற தொழிலை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்து போயிடுவார். இவருக்கு தொழில தொடர்ந்து இருக்குமா? என்ன தொழில் பண்ணுவாரு? தொழில் பண்ணுவாரு. ஆனா அது பகை நிறைய. கவர்மெண்ட் வேலைக்கு போவாரா? நிலையான தொழில் இருக்கா? நிலையான தொழில் அவருக்கு வேற யாராவது தெரிஞ்சவங்க சொல்லலாம். அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு அப்படின்னா அவர் தெரியலன்னு அர்த்தம். ஐயா 10ஆம் அதிபதி புதன் வந்து 6ல மறைஞ்சிட்டாருங்க. அதனால இவருக்கு வந்து தொழிலை விட வந்து அடிமை தொழில் தாங்க இவருக்கு வந்து கூலி வேலை இந்த மாதிரி வேலைக்கு போறது தாங்க இவருக்கு லாபமா இருக்கும். தொழில் வந்து இவருக்கு சிறப்பா இருக்காதுங்கய்யா. சண்முகம்யா, வாயால பேசி பழக்கக்கூடிய தொழில்கள் செய்யணும்யா, முதலீடு போடக்கூடாதுங்கய்யா. இல்ல வாயால பேசி செய்யக்கூடிய தொழில்ன்றது எதை வச்சு சொல்றீங்க? இந்த கமிஷனு அந்த புரோக்கர்ஸ் இல்ல கிரக அமைப்பு சொல்லுங்க. வாயால பேசி சம்பாதிக்கணும் அப்படின்னா கிரக அமைப்பு என்ன இருக்கு? இவரு லக்னாதிபதியா இருக்காரு. லக்னாதிபதி போய் 6ல மறைஞ்சிருக்காருயா. சரி, 6ல மறைஞ்சிருக்கிறதுனால 10ஆம் இடத்தை விட 6ல வந்து 10ஆம் அதிபதி 6ல இருக்கிறதுனால இவருக்கு வந்து தொழிலை விட வேலைக்கு போறதுதான் லாபகரமா இருக்கும். சரி, லாபம். இவர் வந்து புதன் சம்பந்தப்பட்ட நிலையான தொழில் இருக்குமா? வந்து பத்திரப்பதிவு பண்ணி எழுத்து அந்த மாதிரியான வந்து புதன் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு போனாதாங்க அவருக்கு வந்து அதிக முதலீடு இல்லாம வேலைக்கு போறதுதாங்க இவருக்கு லாபகரமா இருக்கும்னு நினைக்கிறேன்.